பண்ண சொல்லிட்டான். யோவாப் சொல்கின்றான், ஆண்டவர் நம்மள ரொம்ப ஆசை வச்சுக்கிறாரு, அப்படியே இருக்கட்டும். ராஜாவின் வார்த்தை மேற்கொண்டது. கவுண்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அங்க வாதை, அங்க தீர்க்கதரிசி வருகிறார். தீர்க்கதரிசி வந்து 3 காரியத்தை கேட்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கம் ரொம்ப பெரியது, நான் உம்முடைய கரத்தில் விழுகிறேன் என்று சொன்ன போது அங்கே வாதை வந்ததை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவே வாதை வந்த போது அங்கே தாவீது அவர்னாவின் களத்திலே எருசலேமிலே போய் நின்ற போது அங்கே உருவிய பட்டயத்தோட ஒரு தேவதூதனை பார்க்கிறோம். இப்ப தாவீது என்ன பண்ணான், அந்த அவர்னாவின் களத்தை கரையத்துக்கு வாங்கி பழி செலுத்தின போது அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அதுவும் மோரியாமலை. கரத்தை உயர்த்தி, தாவீது ஆபிரகாம் சோதிக்கப்பட்டது மோரியாமலை. மோரியாமலைனாவே இயேசுதான். அடுத்தபடி வாதை நிறுத்தப்பட்டது மோரியாமலை. அடுத்தபடி அந்த மோரியாமலையில் தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடி இயேசு பாளையத்துக்கு புறம்பே அந்த கொல்கதாவிலே அந்த மோரியாமலையிலே இயேசு பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மோரியாமலை, அங்க ஆபிரகாம் உங்களுக்கும் எனக்கும் சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான். அடுத்தபடி தாவீது பழி செலுத்தின போது வாதை நிறுத்தப்பட்டது. இயேசு நமக்காய் பலியாகிவிட்டார். ஆகவே இனிமேல் வாதை உங்களுக்கும் எனக்கும் இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, சிலரை மனசு வாதிக்கலாம், இடம் கொடுக்காத. உன் மனசு வாதிக்கிற வாதைக்கு இடம் கொடுக்காத. அது சாத்தானுடைய ஒரு வேலை. உன்னை குற்றப்படுத்தி உன்னை குறை சொல்லி அதன் மூலம் உன் மனசை வாதிக்கும் போது நீ உடனே சத்தம் போட்டு சொல், என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சார், என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார், என் மனசுலையும் வாதைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் கிறிஸ்துவுடைய நீதியில் இருக்கின்றவன். என்னுடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்கு இன்று வரை இயேசுவின் ரத்தம் வல்லமை உடையதாய், சுத்திகரிக்க வல்லமை உடையதாய் இருக்கிறது என்பதை நீ வாயை திறந்து சத்தம் போட்டு சொல். ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். ஏழாம் வசனம். 1 யோவான் 1:7. 1, 2, 3 வாசியும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஐயா, இயேசுவின் ரத்தம் ஒரு விசை சிந்தப்பட்டுச்சு. ஆனால் அந்த ரத்தத்தை நாம் அவர் பாடு மரணத்தை நினைவு கூற, பிற்கப்பட்ட சரீரத்தை, சிந்தப்பட்ட ரத்தத்தை நாம் அனுசரிக்க, பஸ்காவாய் கர்த்தருடைய பந்தியாய் அனுசரிக்க நித்திய நேமமாய் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் இன்று வரை சபையில உங்களோட என்னோட தொடர்புடையதாய் ஐக்கியமுடையதாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தமும் சரீரமும் இன்று வரை உங்களோட என்னோட சபையில் இருக்கிற நம்மோட என்ன உடையதாய் இருக்கிறதுன்னு கேட்பேன். நீங்கள் ஐக்கியம் உடையதாய் இருக்கிறதுன்னு சொல்லணும். என்ன உடையதாய் இருக்கிறது? நமக்கு எதுல ரத்தம் கேட்பேன், சரீரத்துல ஐக்கியம் சொல்லணும். நமக்கு எதுல ஐக்கியம்? சரீரத்துல ஐக்கியம். நமக்கு எதுல ஐக்கியம் சொல்லுவேன்? ரத்தத்துல ஐக்கியம் சொல்லணும். நமக்கு எதுல ஐக்கியம்? எடுங்க 1 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம் 23 இருந்து வாசிக்க போறோம். 23 1 கொரிந்தியர் 11:23 1 2 3 வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை நினைவு தெரிவிக்கிறீர்கள். ஓகே, மறுபடியும் முக்கியமான வசனம் மத்தேயு 26. மத்தேயு 26 26 26 இருந்து வாசிக்க போறோம். 26 24 1 2 3 வாசிக்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அனைவருக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை இரத்தமாய் இருக்கிறது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான ஐக்கியம் என்றதான் உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். மறுபடியும் 1 கொரிந்தியர் 11 இருக்கு. தயவுசெய்து வாங்க, இதைத்தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வெளிச்சம் இருந்தா போதும். ஆ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:16 சத்தம் போட்டு வாசிக்க போறோம். 1 2 3 வாசிக்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவோட இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவோட சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். ஐயா, கர்த்தருடைய பந்திய சபையில நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் போது, இந்த அப்பத்தை நீங்கள் கையில வாங்கிக் கொள்ளும் போது, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். கரங்களை தட்டுங்க. இது பாரம்பரியம் இல்ல, இது புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சு அனுசரிக்கிறது. இது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். அதே போல நாம் இந்த ரசத்தை பானம் பண்ணும் போது, கரங்களை தட்டுங்க, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். கரெக்டா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம பரிசுத்தம் எல்லாம், என் ஆசீர்வாதம் எல்லாம், என்னுடைய வெற்றி, சுதந்திரம், தீர்க்க தரிசனத்தின் நன்மை எல்லாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியத்திலையும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியத்திலையும் இருக்கிறது. அதனாலதான் இத நித்திய நியமமா அவர் வர்ற வரைக்கும் சபை ஆசரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ரசத்தை நீங்கள் பானம் பண்ணும்போது, கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன கரிக்கிறது? சத்தம் போட்டு சொல்லுங்க, என்ன கரிக்கிறது? இந்த பிற்கப்பட்ட சரீரத்தை புசிக்கும் போதுதான் முக்கியமானதை சொல்ல போறேன். இந்த பிற்கப்பட்ட சரீரத்தை புசிக்கும் போது அந்த சரீரத்தில் ஐக்கியப்படுகிறோம்.
இப்ப கிறிஸ்துவின் சரீரம் என்ன சரீரம்? மரணத்தை ஜெயித்த சரீரம், மகிமை அடைந்த சரீரம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பரிபூரணத்தை எல்லாம் அந்த சரீரத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், சொல்லுங்க. தேவன் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் இயேசுவுக்குள் வாசமாய் இருக்கிறது. இதான் பிற்கப்பட்ட சரீரத்தை புசிக்கும் போது சரீரத்தின் ஐக்கியம். இந்த சரீரத்துல என்ன இருக்கா? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. இந்த சரீரத்தை நீங்க புசிக்கும் போது என்ன நடக்குது? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் உங்களுக்குள்ள. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப ரத்தத்துல ஐக்கியம், சரீரத்துல ஐக்கியம். சாத்தானுக்கு பயமே ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாத்தானுக்கு பயமே சாட்சியின் வசனம், சாத்தானுக்கு பயம் இயேசுவின் சிலுவையை குறித்து பேசின பயம், சாத்தானுக்கு பயம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசின பயம். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் சேனை தலைவர்களும் அவர்கள் மேல் எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். அப்ப சாத்தானுக்கும் இந்த மதஸ்தருக்கும் இயேசுவின் ரத்தம்னா பயம், இயேசு உயிர்த்தெழுந்தார்னா பயம், இயேசுவை குறித்த பிரசங்கம் பயம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்த பிரசங்கம் பயம். ஆனா உங்களுக்கு எனக்கும் மகிழ்ச்சியும் களிகூறுதலும் வெற்றியும் கொண்டாட்டமும் நன்மையும் நல்ல எதிர்காலமும் பாதுகாப்பும் பரிசுத்த வாழ்வும் கனிதெரிகிற வாழ்வும் முன்னேற்றமும் அற்புதங்களும் அடையாளங்களும் இயற்கைக்கு மேலான சூப்பர் நேச்சுரலும் இந்த ரெண்டுக்குள்ள இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ளதான் பர்சனாலிட்டி. நான் ஆள் தத்துவம் உடையவன், ஆள் தத்துவம் உடைய என்னை அது. அப்ப அது வருதுப்பா, அது வருதுப்பா. ஆள் தத்துவத்துக்கு அதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஆள் இறந்துட்டாவே, ஆள் இறந்துட்டா பாடி. ஐயா, ஆள் தத்துவத்துக்கு பேர் இருக்கு. இப்ப நான் எதுலதான் இருக்கிறேன்? இந்த சரீரத்துக்குள்ள ரத்தத்துக்குள்ளதான் இருக்கிறேன். இந்த ஆள் தத்துக்கு ஒரு பெயர் இருக்கு, மார்ட்டின் எல் ஷடாய். அதே போல பிற்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட ரத்தம் கிறிஸ்துவுடைய ஆள் தத்துவம். அந்த ஆள் தத்துவத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. அது என்ன நாமம்? எல்லா நாமங்களுக்கும் மேலாக முழங்கால் யாவும் முடங்க, நாவு யாவும் அறிக்கை செய்ய, பிசாசுகளை சுகப்படுத்துகிற, உன் ஜெபத்திற்கு பதில் கொண்டு வருகிற, உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிற இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமம். ஆமென். அதனாலதான் சொல்லிட்டு போனாரு, என் நாமத்தை யூஸ் பண்ண, என் நாமத்தை யூஸ் பண்ண. என் நாமத்துக்குள்ள ரத்தம் இருக்கு, என் நாமத்துக்குள்ள என் சரீரம் இருக்கு, என் நாமத்துக்குள்ள பிதாவுடைய முத்திரை இருக்கு. அன்றியும் அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய புத்திரர் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். என் நாமத்தில் உன்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறேன். என் நாமத்தின் அதிகாரம் உனக்கு வெளிப்பட வேண்டும் என்றால் ரெண்டை தெளிவாய் புரிந்து